வணக்கம். வெறும் 350 ரூபாய்க்கு இதை மாதிரி 20 உருண்டை செய்யலாம். பின்னேரத்தில் அதிக அளவு நேர்த்தன்மை கொண்ட உணவு. சின்னாக்கள்ல இருந்து நீரிழிவு நோயாளிகள்ல இருந்து பெரியாக்கள்ல இருந்து எல்லாருக்கும் சாப்பிடலாம். ஒற்று முறை இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி செய்யறதுன்றதை நாங்க சொல்றோம். தேங்காய் திருவுறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறோம். அடுத்தது தேங்காய் நல்ல செத்தல் தேங்காய் எடுத்து உரிச்சு தும்புகள் எல்லாத்தையும் மாந்தெடுக்கிறோம். நல்ல நரம்புல பார்த்து இப்போ கத்தியின் பின்பக்கத்தால் அடிக்கிறான். அடித்து உடைச்ச உடனே அதில் இருக்கிற திருவல்களை எடுக்கிறதுக்காக திருவிலைகளை கொண்டு போய் எல்லா தேங்காயும் வடிவாக திருவி திருவல்களை எடுக்கிறான். அடுப்பு நெருப்பு இல்லாத சமையல் தான் இது. பெனங்கட்டியை ரெடி பண்ணி ஒண்டா சீவி எடுக்கிறோம். அதை கட்டிங் பிளேட்டில் வச்சு அடுத்த மூலப்பொருள் பெனங்கிழங்கு கிளவமா அதை வடிவாக வெட்டி தேவையான பெனங்கிழங்கு மாவை நாங்கள் எங்களோட பவுலில் எடுக்கிறோம். அதுக்குள்ள தேவையான திருவள்ளுகளை போடுறோம், அதோட ஆட் பண்ணுறோம். அது ரெண்டையும் வடிவாக மிக்ஸ் பண்ணுறோம். வடிவாக கையால் நசிச்சு மிக்ஸ் பண்ணணும். தேவையான பெனங்கட்டியை போட்டு அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி தொடர்ச்சியாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க பிடிக்கிற பதம் பெறும். எந்த தண்ணியோ எந்த வேறு பதார்த்தமோ சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட் வராது. நீங்கள் பிடிக்கிற பதம் வந்த உடனே வடிவாக பிடிச்சி உருண்டையாக எடுக்கிறீங்க. 20 உருண்டை செய்யலாம் ஒரு 350 ரூபா காசுல. அவ்வளோத்துக்கு லாபகரமான இது உண்டு. அதே நேரத்தில் நிறைய சத்துக்கள் கிடைக்க போகுது. முன்னூட்ட சத்துக்கள் நிறைய இருக்க போகுது. அது மிக முக்கியமான பொருள் இந்த உணவுல இருக்கிறது நேர்த்தன்மை. நன்றி.